நீ மன்னிப்பு கேட்டதை கூட வந்து ஒரு சிலர் வந்து சொல்லுவாங்க, நீ வந்து ஏதோ மன்னிப்பு கேட்டான் விட்டுருங்க அப்படின்னு. ஆனால் நீ வந்து தொடர்ந்து உன்னுடைய பப்ளிசிட்டிக்காகவும் உனக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி கொடுக்கக்கூடிய தைரியத்தின் அடிப்படையில் மட்டும்தான் நீ நாயை அப்படி பேசிக்கிட்டே இருக்கிற. நீ இந்த பேசின பேச்சுக்கு நீ இந்த மன்னிப்பும் கேட்க வேண்டாம், ஒரு மயிரும் கேட்க வேண்டாம். நாங்கள் சொல்கிறோம்டா, இன்னுமே நீ இந்த தமிழ்நாட்டில் நீ நடமாடி பாரு. 4 ரூமில் உட்காந்துக்கிட்டு 2 எஸ்கார்டு தானே, 2 பிசி பிஎஸ்ஓ 2 பேர் இருந்தால் நீ என்ன புடுங்கியா நீனு? இந்த சமுதாயம் என்னென்ன பாதுகாப்பு இருக்கும்போது யாரெல்லாம் என்னென்ன பண்ணியிருக்கோங்கிறது எங்களுக்கெல்லாம் வரலாறு இருக்கு. நீ தேவையில்லாமல் உட்காந்துக்கிட்டு நீ ஒரு 2 பிஎஸ்ஓ இருந்தால் நீ ரூமுக்குள்ள உட்காந்துக்கிட்டு மாறி மாறி ஒரு விஷயத்த பேசுவேன். இங்கே வேலை வெட்டி இல்லாமல் நாடார் சமுதாயம் அத்தனை இயக்கங்களும் சங்கங்களும் இன்னைக்கு முதற்கொண்டு ஐயா என்ஆர்டி தலைமையில் அங்கே வந்து சென்னையில் ஆர்ப்பாட்டம் நடந்துகிட்டு இருக்கு. எத்தனை பேர் உனக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணணும்? நீ ஆர்ப்பாட்டம் பண்ணி புடுங்குற அளவுக்கு நீ ஒரு மயிரால எங்களுக்கு. நீ நானும் உங்களை வந்து ஒரு சில விஷயம் நீ பண்ற, அரசும் ஆளுகின்ற அரசு இதை ஒரு கவனமா எடுப்பாங்க, இந்த விஷயத்தை வந்து களைவாங்க, ஒரு வழக்கு போடுவாங்க, இல்லை அவனை கண்டிப்பாங்கன்னு பார்த்தா எந்த ஒரு இதுவுமே இல்லை. நீ செய்யற அந்த ஒவ்வொரு விஷயத்துக்கும் பதில் வந்து நீயும் கண்டிப்பா சொல்லி ஆகணும். அதே மாதிரி அந்த ஆளுங்கட்சி இதுக்கு பதில் சொல்ற இடத்துல நீங்க இருக்கீங்க. வருகின்ற தேர்தல், அதாவது தேர்தல் களத்தில் நீங்க என்ன பண்ணலாம், பணம் கொடுத்துலாம் எல்லாம் ஜெயிச்சிட்டேன்னு பார்த்துக்கிட்டு இருக்க. உன்னைய வச்சு செய்யக்கூடிய இந்த அரசியல் கட்சிகளுக்கும் சொல்லிக்கிறோம்.